டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. 1946ஆம் ஆண்டு இந்தியா வந்த அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினட் மிஷன்ல இருந்த உறுப்பினரோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்களே. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர். சரிங்களா? சப்போ இவங்க 3 பேர் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 1945ல் 2ஆம் உலக போர் முடியுது. 1946ல் இங்கிலாந்துல ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அப்போ தொழிலாளர் கட்சிங்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வராங்க. கிளமண்ட் அட்லி தான் பிரதமராக தேர்வு செய்யப்படுறாங்க. ஸோ அப்போ இங்கிலாந்தோட பிரதமர் அட்லி என்ன பண்றாருன்னா இந்தியாவுக்கு 3 பேரை கொண்ட குழுவை அனுப்பிச்சுடுறாங்க. அந்த குழுவோட பேர் தான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிற இங்க இருக்கிற அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினட் மிஷன். அந்த 3 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ், கிரிப்ஸ், அலெக்சாண்டர். இந்த 3 பேர் இந்தியா வராங்க. இவங்க எப்போ இந்தியா வராங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 24 மார்ச் 1946 இந்தியா வராங்க. இவங்க இந்தியா வரப்போ அப்போதைய வைஸ்ராய் யாருன்னு கேட்பாங்க. வேவல் பிரபு தான் அப்போதைய வைஸ்ராயா இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்க இந்தியா வராங்க. இந்தியா வந்த பின்னாடி ஐஎன்சி மற்றும் முஸ்லீம் கட்சியோட ஆலோசனை நடத்திக்கிட்டு இவங்களோட அறிக்கையை எப்போ தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா 16 மே 1946 இவங்க அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. இந்த அறிக்கையில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கலாம், இந்தியா அவங்களுடைய அரசியலமைப்பு எழுதுறதுக்கான அரசியல் அமைப்பு நிர்ணய சபை அமைச்சுக்கலாம், சரி அதுக்கப்புறம் இடைக்கால அரசு அமைச்சுக்கலாம் மாதிரியான முக்கியமான அறிக்கைகளை இவங்க அறிக்கையில சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த குழுவோட பேர் தான் அமைச்சரவை தூதுக்குழு.